அன்பான தேவ ஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று 24ஆம் கவிதை. இதோட தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, விண் அழகே. பொதுவாகவே மண் அழகை தான் அநேக பேர் நாடி போவார்கள். மண்ணான மனுஷனுக்கு இருக்கிற அழகு ஒரு நாள் மாறிவிடும், வயது ஆக மாறிவிடும். ஆனால் அந்த விண் அழகை கொண்ட தேவன் ஒரு நாளும் மாறமாட்டார். அதை மையமாக வைத்து எழுதிய கவிதை இது. தேவன் தந்த கவிதை. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முழுமையா சொல்றேன், அதுக்கப்புறமா இதுல இருக்கிற உள்ளாழங்களை தேவனே உங்களுக்கு கண்களிலே விண்கற்கள் விழுந்தாலும், பனிக்கரடி காதை கடித்தாலும், விடுகதையும் விடுதலையானாலும் ஆண்மயிலின் ஆரவாரம் அடங்காது. பச்சை கதிர்குருவி நீர் சுவை கூட்டும் வானருவி. இடிக்கப்பட்ட அலங்கத்தை இன்பவிழாய் மாற்றினீர், இருளான மாளிகையில் இன்னிசை கேட்க வைத்தீர். நதிக்கரை ஓரம் நான் மிதிப்பட்ட நேரம் என் காயத்தை கூட நான் காணவில்லை. நான் கண்டதெல்லாம் பொன்னழகை, எழில் கலந்த வெண்மையான விண்ணழகை. ஆரம்பம் முதல் இறுதி வரை ஒரே விஷயத்தை மட்டும்தான் தேவன் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். மண்ணின் அழகு மாறிவிடும், விண்ணின் அழகு ஒரு நாளும் மாறாது. நீங்க ஆரம்பத்துல இருந்து அப்படியே பாருங்க. கண்களிலே விண்கற்கள் விழுந்தாலும், பனிக்கரடி காதை கடித்தாலும், விடுகதையும் விடுதலையானாலும், இதை எதை குறிக்குதுன்னா, என்ன ஆனாலும் ஆண்மயிலின் ஆரவாரம் அடங்காது. அப்படின்னா அவர் வளர்த்த இந்த ஆண்மயிலின் ஆரவாரம் எதற்கும் அடங்கவே கூடாது. என்ன ஆனாலும் தேவனுக்காக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். போற்ற வேண்டுமானால் தேவனை போற்ற வேண்டும். உள்ளத்திலிருந்து ஆராதனை செய்ய வேண்டுமானால் தேவனுக்காக மட்டும் செய்ய வேண்டும். வார்த்தைகளை நாம் கோர்வையாக கோர்த்து ஒரு கவிதையாக எழுத வேண்டுமானாலும் தேவனுக்காக மட்டுமே எழுத வேண்டும். பாடல் பாட வேண்டிய ஒரு சூழல் வந்தாலும் ஆவிக்குள்ளானவர்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தலை முதல் பாதம் வரை தேவனை தரித்து கொண்டவர்கள், பரிசுத்த ஆவியை இருதயத்தில் பெற்று இருக்கிறவர்கள் அப்பாடலை ஆவியின் வழி தேவனுக்காக மட்டும்தான் பாடணும். அப்ப என்ன ஆனாலும், விடுகதை கூட சில நேரங்கள்ல விடுதலை ஆனாலும், ஆண்மயிலின் ஆரவாரம் ஒரு நாளும் ஓயக்கூடாது, அடங்கக்கூடாது. பச்சை கதிர்குருவி, இது பாருங்க, இதுல ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் ஒண்ணு இருக்கிறது. பச்சை கதிர்குருவி அப்படின்றது அந்த விவசாயம் பண்றவங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு பறவையே பச்சை கதிர்குருவி. அது போல தேவனுடைய மேன்மையான காரியங்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்படுத்தவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையை சொல்லவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கு நாம் ஒரு உதவிகரமாக இருக்கிறோம். அதனால் அவருடைய வார்த்தையை சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்படின்றதுக்காக பச்சை கதிர்குருவி அப்படின்ற பறவையை இணைக்க தேவன் ஒரு உதவியாக இருந்தார். அப்ப பச்சை கதிர்குருவி எவ்வாறு விவசாயிகளுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கிறதோ, தேவனுடைய வார்த்தையை ஒரு விசுவாசிகளுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு ஊழியர் அப்படின்றது ஒரு உதவிக்கரம். யாருக்கு அப்படின்னா தேவனுக்கு. அப்போ தேவன் நம்மளோட வாழ்க்கையில பல நேரங்கள்ல உதவிகரமா இருக்கிறார். அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில எதை நம்ம விதைக்கிறோமோ அது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கொஞ்சமாக பெரிதாயிட்டு அதுல இருந்து கனிகள் வரும். அதை சேதப்படுத்தாதபடிக்கு பச்சை கதிர்குருவி எவ்வாறு பாதுகாக்கிறதோ, அநேக நேரங்கள்ல தேவனும் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார். நாமும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு சென்று ஒரு உதவிகரமாக இருக்க வேண்டும். நீர் சுவை கூட்டும் வானருவி, அதை காட்டிலும் அவர் ஒரு வானருவியா இருக்கிறார். வான் என்பது வானத்தை குறிக்கிறது. அவரே நித்திய வானருவி. அது மட்டும் இல்ல, இடிக்கப்பட்ட அலங்கத்தை இன்ப வீடாய் மாற்றினீர். உங்களோட வாழ்க்கையில இடிக்கப்பட்ட அலங்கமாக இருக்கலாம், இன்ப வீடாய் தேவன் விரைவில் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இருளான மாளிகையில் இன்னிசை கேட்க வைத்தீர். இருளான மாளிகை தான் அது. இருளா இருந்தாலும் வெளிச்சமா இருந்தாலும் மாளிகை தான். அவ்வாறான சூழ்நிலையில் கூட இன்னிசை கேட்கும்படியாக தேவன் செய்வார். அது என்னவென்றால்
உங்களுடைய இருளை தேவன் நித்திய வெளிச்சமாய் மாற்றுவார் என்பதற்கான ஆவிக்குரிய ஆழத்தை அது காட்டுகிறது. அது மட்டும் இல்ல, நதிக்கரை ஓரம் நான் மிதிப்பட்ட நேரம் என் காயத்தை கூட நான் காணவில்லை. நான் கண்டதெல்லாம் அவருடைய பொன்னழகை, எழில் கலந்த வெண்மையான விண்ணழகை. அப்போ எனக்கு ஏன் இவ்வளவு காயங்கள், ஏன் என்னை காயப்படுத்துறாங்க? நியாயத்தை சொன்னா காயமா, எனக்கு அன்பா பேசினா எனக்கு பலவிதமான காயங்களா என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அவ்வாறுதான் உங்களை அடித்து காயப்படுத்துவார்கள், வார்த்தை மூலமாய், சொல்லின் மூலமாய், அவர்களுடைய வாக்கியத்தின் மூலமாய். ஆனால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஏன்னா அவருடைய வார்த்தை உங்களை தேற்றுகிறது. என்ன சொல்லுது? என்ன ஆனாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னு அவரோட வார்த்தை இருக்கும் போது, நீங்கள் மிதிப்பட்டாலும் அவர் உங்களை தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறார். மிதிப்பட்ட நேரம் நான் கண்டதெல்லாம் அவருடைய பொன்னழகை, என் காயங்களை கூட நான் காணவில்லை. அதுல இருக்க நியாயங்களை தான் நான் பண்ண நம்ம கண்டு வாழணும். அப்போ உங்களோட வாழ்க்கையில காயம் வந்தால்தான் அது நியாயமான காரியத்துக்குள் கொண்டு சேர்க்கும் என்று விசுவாசத்தோடு இருங்கள். உங்களுடைய அனைத்து காயங்களையும் இந்த இந்த மண் உலகத்தில் இருக்கிற அழகான காரியங்கள் மாற்றாது. அந்த அழகான அந்த விண்ணுலகத்தில் இருக்கிற அழகானவர் உங்களுடைய வாழ்க்கையை நித்தம் மாற்றுவார், காயங்களை ஆற்றி தேற்றுவார். தேவன் தாமே உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக.